Hey guys, welcome back. Finally, Nothing Phone 3A series ஓட hype வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இந்தியால Nothingல வந்து Phone 3A series வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து 3A and 3A Pro ரெண்டு ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபோன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அண்ட் எப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து இன்னி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இந்த சேல் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சேல் டைமில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மற்ற கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய டீல்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலே வந்து அங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலே வந்து நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முக்கியமான டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் சேனலுக்குமே வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி நத்திங் ஃபோன் 3A அண்ட் ஃபோன் 3A Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்சே வந்து டிசைன் தான். ஃபர்ஸ்ட் டைம் நத்திங் ஃபோனில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொண்டு வந்திருக்காங்க. 3Aலையுமே வந்து ட்ரிபிள் கேமரா இருக்குது. 3A Proலையுமே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பட் அந்த கேமரா அரே டிசைன் பார்த்தோன்னா நத்திங் ஃபோன் 2Aல எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஆட் பண்ணால் தான் வந்து நமக்கு ஃபோன் 3A மாதிரி இருக்கும். மேஜராக வந்து டிசைன் சேஞ்சஸில் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் 3A Proவில் ஒரு சர்க்குலர் கேமரா அரேல வந்து அந்த கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3A Pro கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஆக்வர்டாக தெரியுது. பட் ரெண்டுமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸ், கிளிஃப் லைட்டோட பார்க்குறதுக்கு வந்து ஜொலிக்கும். ஃபோன் 3A அண்ட் 3A Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பேக் மெட்டீரியல் இந்த வாட்டி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து எப்பவும் போல பிளாஸ்டிக் தான். ஃபோன் 3Aவோட திக்னஸ் வந்து 8.35 mm, வெயிட் வந்து 201 grams இருக்கு. ஃபோன் 3A Proவோட வெயிட் வந்து 211 grams, திக்னஸ் வந்து 8.39 mm இருக்கு. ஸோ கலர்ஸ்னு பார்த்தோன்னா ஃபோன் 3Aல வந்து ஒயிட், பிளாக், அடிஷ்னலாக வந்து ப்ளூ கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் 3A Proவில் வந்து பிளாக் அண்ட் கிரே ரெண்டு கலர்ஸில் வருது. இந்த வாட்டி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலான டிஸ்பிளே தான். 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் சப்போர்ட்டும் 3000 nits வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட், White 1L1 சர்டிஃபிகேஷனு, கலர் டெப்த் வந்து இந்த வாட்டி 10-bit சப்போர்ட்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி ஸ்னாப்ட்ராகன் பக்கம் வந்து நத்திங் மூவ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் நத்திங் ஃபோன் 2A சீரிஸில் மீடியாடெக் ப்ராசர் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 கொஞ்சம் பாப்புலரான சிப்செட் இது. அந்த 20,000-30,000 செக்மெண்ட்ல வந்து ரீசெண்டாக நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் 8 lakh வரும். ஸோ ஸ்னாப்ட்ராகன்லேயே வந்து மற்ற சிப்செட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 7 Gen 3க்கு வந்து ஸ்லைட் ஒரு டவுன் கிரேடட் சிப்செட் இது. 7 Gen 3 நமக்கு அந்த ரா பர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்லி பெட்டர். 7+ Gen 3 வந்து வே பெட்டராக இருக்கும். 7+ Gen 3 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணும். இதோட பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சர்ஃபேஸ் ஏரியாவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டு ஃபோன் 3A and 3A Proலையுமே வந்து LPDDR4X RAM-உம் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்குது. பட் நத்திங்லேருந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா ரெண்டு ஃபோன்ஸை வந்து நீட்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கலாம். நத்திங் ஃபோன் 3Aக்கு வந்து 7S Gen 3 அப்படியே கொடுத்துருக்கலாம். பட் ஃபோன் 3A Proக்கு மட்டும் 7+ Gen 3 மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு செக்மெண்ட்டையுமே வந்து ரெண்டு ஃபோன்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 7+ Gen 3 எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பெட்டர். அரௌண்ட் 25,000 ரூபீ ப்ரைஸில் வந்து Nord 4, Realme GT60 மாதிரி ஃபோன்ஸில் வந்து 7+ Gen 3 நம்ம பார்த்துருப்போம். iQOOல வந்து Neo 10R வேறு லான்ச் பண்ணுறாங்க 8S Gen 3யோட. 7+ Gen 3யோட ஸ்லைட் ஒரு எட்ஜ் வந்து 8S Gen 3க்கு இருக்குது. அண்ட் ரீசெண்டாக OnePlus 12Rோட ப்ரைஸ் வேறு ட்ராப்பாக இருக்குது. 30,000 வந்து அவைலபிளாக இருக்குது. அது 8 Gen 2 பவர்ட் ஃபோன். பியூர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக வந்து பெட்டரான UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா நத்திங் வெப்சைட்டில் வந்து 16 5G பேண்ட் இருக்கதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து 360 டிகிரி ஆண்டனா சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.4ஓட வருது. 7S Gen 3ல வந்து நமக்கு ISP ப்ளஸ் மாடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கிறதுனால இந்த வாட்டி சிக்னல் ரிசெப்ஷன் மாதிரி ஏரியாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். கேமரான்னு பார்த்தோன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 50 MP மெயின் கேமரா. இது வந்து சாம்சங் JN9 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 ஆப்பர்ச்சர், OIS சப்போர்ட்டுமே இருக்குது. பட் ஃபோன் 3A Proவில் டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. பட் அந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரெகுலர் ஃபோன் 3Aல வந்து கிடையாது. அண்ட் ஃபோன் 3Aல 50 MP டெலிஃபோட்டோ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங்கோட JN5 சென்சார். பட் ஃபோன் 3A Proவில் வந்து 50 MP பெரிஸ்கோப் செட்டப் இருக்குது. 60x வந்து டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அல்ட்ரா வைட்னு பார்த்தோன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஃபோன் 3Aல வந்து 32 மெகாபிக்சலும் ப்ரோ வேரியண்ட்டில் வந்து 50 மெகாபிக்சல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா IP64 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட் இருக்குது. NFC டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக பவர் பட்டன் கீழே இந்த வாட்டி வந்து எசென்ஷியல் கீ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த
கீ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்து எசென்ஷியல் ஸ்பேஸ் வந்து ட்ரிகர் ஆகும். எசென்ஷியல் ஸ்பேஸில் வந்து ஒரு சில ஏஐ டாஸ்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை ரீல்ஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எசென்ஷியல் கீ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த என்ன ப்ராடக்ட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். நம்ம ஃபோன்ஸில் இப்போ வந்து சர்க்கிள் டு சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் அது ரியல் வேர்ல்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். பட் அந்த எசென்ஷியல் கீ வந்து இப்போதைக்கு வந்து ரீமேப் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேள்விப்படுறேன். மேபி அது வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ரீமேப் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கேமராக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டி பேட்டரின்னு பார்த்தோன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து 5000 mAh பேட்டரி, 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ண நத்திங் OS 3.1 வருது. எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூஐயில் டிசைன் சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஆப் ட்ராயருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகுலர் ஆப் ட்ராயர்லேயே வந்து ஃபோல்டர் வைஸ் வந்து செட் பண்ணலாம். அந்த ஃபோல்டரையுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஃபோல்டர் டிசைனுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். கிளிஃப் இன்டர்ஃபேஸ்லையுமே வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோன் 3a சீரிஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு யூனிக் அண்ட் பாசிட்டிவான ஒரு சைடில் தான் தெரியுது. பட் அதை வந்து எந்தளவுக்கு ரீஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்து ரீட்டைல் யூனிட் ஒன்ஸ் வந்து ஷிப் ஆனதுக்கப்புறமா யூசர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகன் பக்கம் மூவ் பண்ணது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான மூவ். பட் பேட்டரியில் பெரிய அளவுக்கு வந்து அப்கிரேட் கிடையாது. அண்ட் அல்ட்ரா வைட் கேமராவுமே வந்து இந்த வாட்டி 8 மெகா பிக்சலுக்கு வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபி ரேட்டிங்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து IP68, IP69 ரேட்டிங் மாதிரி ஃபோன்ஸுமே வந்து நம்ம பட்ஜெட்லேயே பார்த்துட்ருக்கோம். ஸோ நத்திங் கொஞ்சம் இந்த வாட்டி ப்ரீமியமான ப்ரைஸ் டேக் பக்கம் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேசிக்கான ஐபி ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மேபி IP68 ரேட்டிங் ஆச்சு கொடுத்துருக்கலாம். ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஃபோன் 3 வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜும். இந்த 128GB வந்து 24,999க்கும் அண்ட் 256GB வந்து 26,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக அவங்க சொன்ன ப்ரைஸு லீக் ப்ரைஸஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு 2000 rupees வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கண்டிப்பாக பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஃபோன் 3a Pro வந்து 3 வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. 8/128 வந்து 29,999க்கும், 8/256 வந்து 31,999ம், 12/256 வந்து 33,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே வந்து ஒரு 2000 rupee ப்ரைஸ் கேப் இருக்குது. ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கேப்னு சொல்ல முடியாது. மார்ச் 11th வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் புக் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து 2000 rupee பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கதா சொல்கிறாங்க. பட் அதை பற்றி எதுவுமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. பட் எஸ் இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் போனஸ் டீட்டெயிலாக வந்து நமக்கு தெரிய வரும். அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வழியாகவே வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். நம்ம டீல்ஸ் சேனலையுமே வந்து மறக்காமல் அப்டேட் பண்ணிடுறேன். அங்கேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. எந்த ஒரு முக்கியமான டீல்ஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நத்திங் ஃபோனோட அப்டேட்ஸுமே வந்து அங்கே ஷேர் பண்ணிடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் டே சேலில் நத்திங் ஃபோன் 3a 128GB வேரியண்ட்டுக்கு வந்து அடிஷனல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா எஃபெக்டிவாக வந்து 19,999க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த விதத்தில் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு வந்து அவங்க சொல்லியிருக்க இதுதான் வந்து நம்பவே முடியல. ஃப்ளிப்கார்ட்டில் ஜென்ரலாகவே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோனில் வந்து ஒரு வேல்யூ காட்டுவாங்க. பட் நேரில் வந்து பார்க்கும்போது ஃபோனில் அந்த டேமேஜ் இருக்குது, இந்த டேமேஜ் இருக்குன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃபோனோட வேல்யூ கம்மி பண்ணி விட்டுருவாங்க. நம்ம கையில் இருந்தால் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபோனுக்கு வந்து எந்த ஒரு கொஷினுமே வந்து கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். சப்போஸ் ஏற்கனவே வந்து நீங்கள் நத்திங் ஃபோன் 2a யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து இங்கே அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப டிராஸ்டிக்கான அப்கிரேடு கிடையாது. கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து டீசெண்டான அப்கிரேட். எஸ் இனிஷியலாக வந்து அந்த பேங்க் ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் ஓரளவுக்கு ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பியூர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்டர் 30,000 வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நத்திங் OS வேணும் அப்படின்றப்போ எஸ் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. எஸ் நத்திங்க்கு வந்து இந்த வாட்டி நம்ம அந்த ஹெஃப்டியான ப்ரீமியம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இனிஷியலாக அந்த லீக்டு ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு அக்ரெசிவான ஹானஸ்ட் ப்ரைஸிங்னு சொல்ல முடியாது. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது போன ஜென்ரேஷனில் இதுக்குமே வந்து ஒரு 2-3,000 rupeesல தான் வந்து அவங்க லான்ச் ஆஃபரில் நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் அதிகமான மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அதுலேயுமே வந்து இந்த வாட்டி ஒரு பெட்டரான பில்டு குவாலிட்டி கிடைக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து குவால்காம் பக்கம் மூவ் பண்ணியிருக்காங்க. பெரிஸ்கோப் செட்டப்பு, டெலிஃபோட்டோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து எஸ் நிறைய பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நத்திங் ஃபோன் 3a சீரிஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.